அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். கடலூர் அருகே தனியார் பள்ளி வேன் மீது ரயில் மோதி விபத்துக்குள்ளானதில் 3 மாணவ மாணவிகள் உயிரிழந்தனர். கடலூர் கிருஷ்ணசாமி பள்ளி வேனில் உதவியாளர் இல்லாமல் சென்றது தற்சமயம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். உதவியாளர் இல்லாமல் பள்ளி வாகனம் இயக்கப்பட்டது எப்படி என்பது குறித்து விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. கடலூர் அருகே தனியார் பள்ளி வேன் மீது ரயில் மோதி விபத்துக்குள்ளானதில் 3 மாணவ மாணவிகள் உயிரிழந்தனர். கடலூர் கிருஷ்ணசாமி பள்ளி வேனில் உதவியாளர் இல்லாமல் சென்றதால் நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. உதவியாளர் இல்லாமல் பள்ளி வாகனம் இயக்கப்பட்டது எப்படி என்பது குறித்து விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் லிசிராஜா. லிசிராஜா, முழு விவரங்கள் என்ன? கடலூர் தம்மங்குப்பம் அருகே ரயில்வே தண்டவாளத்தை கடக்க வேண்டிய தனியார் பள்ளி வேன் மீது அவ்வழியே வந்த பயணிகள் ரயில் மோதி விபத்தில் 3 மாணவர்கள் உயிரிழந்தனர். மேலும் 1 மாணவர் உள்ளிட்ட 3 பேர் படுகாயமானது மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து பள்ளி கல்வித்துறை சார்பில் அந்த தனியார் பள்ளிக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. கடலூர் அருகே தனியார் பள்ளி வேன் மீது ரயில் மோதி விபத்துக்குள்ளானதில் 3 மாணவர்கள் உயிரிழப்பு. கடலூர் கிருஷ்ணசாமி பள்ளி வேனில் உதவியாளர் இல்லாமல் சென்றது கண்டுபிடிக்கப்பட்டது. உதவியாளர் இல்லாமல் பள்ளி வாகனம் இயக்கப்பட்டது குறித்து விளக்கம் கேட்டு நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி லிசிராஜா. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.